மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க இன்கம் டேக்ஸ் அட்ரஸ் பண்ணிடுறேன். இன்கம் டேக்ஸ்ல இதுல என்னன்னா பணக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா 12 லட்சம் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவன நீங்க எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க? டோட்டலாவே இந்தியாவில் உங்க இன்கம் டேக்ஸ் ரெசிப்ட் படியே 2 கோடி பேரோ 3 கோடி பேருக்கு தான் 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு மேல இருக்கு. நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது எனக்கு வேடிக்கையா இருக்கு. இந்தியாவோட மீடியம் இன்கம் 15,000 ரூபாய். தட் இஸ் மீடியம்னா 50th பர்சன்டைல். 50th பர்சன்டைல சம்பாதிக்கிறவனோட இன்கம் 15,000 ரூபாய். ரைட்டா? எவ்வளோ பேர் இப்போ உங்கள் நிறுவனத்துக்கே எடுத்துக்கோங்க, 300 பேருக்கு மேலே உங்கள் கம்பெனியில் வேலையாக இருப்பாங்க உங்களோட தமிழ் டிவி சேனலில். அதில் ஒரு 30-40 பேருக்கு வேணால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நிறுவனத்திலேயே டாப் 15% தான் நீங்கள் ரிவார்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. இதுக்கு பதிலாக இந்த பணத்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என் அறிவு கெட்டினதை நான் சொல்கிறேன். இப்போ பிரதமரோட நண்பர் A1 A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் A2 என்ன பண்ணுறாருன்னா பெட்ரோல் டீசல் விற்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு பெட்ரோலில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போனால் என் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அப்படியோ 3 ரூபா டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பல்காக டீசல் வாங்கினீங்கன்னா 8 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 10 ரூபா டிஸ்கவுண்ட்டு டேங்கர் கணக்கில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள்னா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஏழையும் மிடில் கிளாஸ் யார் பெட்ரோல் 2 வீலர்லேயும் 3 ஆட்டோக்கு பெட்ரோல் போடுறானோ அவனை பகல் கொள்ள அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா A2 கம்பெனி பலாயிரம் கோடி லாபம் பண்ணுறாங்க. சாதாரண லாபம் இல்லை, பலாயிரம் கோடி லாபம். அதே மாதிரி சரி A2 மட்டும் பண்ணிட்டாருன்னா வேற விஷயம். நைரான் இன்னொரு ரஷ்யன் கம்பெனி, அந்த கம்பெனியும் 3 ரூபா 5 ரூபா பெட்ரோல் டிஸ்கவுண்ட் டீசல் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹவர்ஸில். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட புரிஞ்ச வரைக்கும் பொருள் ஏழை ஆட்டோ ஓட்டுறவன், ஏஸ் வண்டி ஓட்டுறவன், TVS 50 ஓட்டுறவன்ட்டேன்னு பணத்தை அடித்து 12 லட்சம் 7லேருந்து 12 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவனுக்கும் கொடுக்குறீங்க. அப்படிதான் இது அர்த்தம் பொருளாகுது. இதனால இப்போ என்ன ஆக போகிறதுன்னு சொல்கிறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம்னே மேடம் பேசலை. இப்போ இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் நியூ ஃபோர்ஸ்டு எல்லாருமே ஃபோர்ஸ்டாக நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு தான் போகணும். நான் பின்னாடி கால்குலேட் பண்ணுவேன். நான் நீங்கள் ரிசல்ட்டு நான் ஒன்றும் ஏன்னா எல்லாமே அனெக்ஸ்டரை தான் பார்க்கணும். இங்கே இந்த பட்ஜெட்டில் இந்த அனெக்ஸ்டரை பார்க்காமே நான் என்ன சொல்கிறேன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமுக்கு போகவே முடியாது. அது யாருக்கு போவாங்கன்னா 20-25 யாருக்குமே ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் வேல்யூபிள் கிடையாது. அப்போ இதை நம்பி வாங்கின வீட்டு கடன் 20 வருஷத்துக்கு வாங்கினவங்க கதி என்ன? LICயோட கதி என்ன? ஏன்னா இப்போ LICயில் 1 கோடி 2 கோடி பாலிசியில் யாரும் போட மாட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் தான் போடுவாங்க. LICன்னு ஒரு நிறுவனம் இருந்தது, அதோட கதி என்னன்னா இன்கம் டேக்ஸை வச்சு தான் அது நடத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு பப்ளிக் பீப்புள்ஸ் வாலண்டியர் கம்பெனியை நீங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் அட்டாச் பண்ணி டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றினீங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆக்கிட்டு அது 5% விற்றுருக்கீங்க. அதே IPOட கம்மியான விலையில் விற்றுருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கில் ஹெவி லாஸில் இருக்கான். இப்போ இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் யாரும் LIC பாலிசி வாங்க மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியில் எவனும் பாலிசி வாங்க மாட்டான், ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் இன்னொரு 10% ஸ்டாக் விற்றீங்கன்னா ஸ்டாக் 500 ரூபாய்க்கு இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் 90% ஆஃப் இந்தியா டு 10% ஆஃப் இந்தியா. நான் ரொம்ப சேரிட்டபிளாக சொல்கிறேன். 10% 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப சேரிட்டபிளாக நான் சொல்கிறது. 10% 1 லட்சம் வாங்கினா கூட மீதி 90%க்கு என்ன ரிலீஃபு? ஒரு பிரைவேட் 2 பிரைவேட் கம்பெனியால் 5 ரூபா 10 ரூபா டீசலை கம்மியாக கொடுக்க முடியும்னா ஏன் கவர்மெண்ட் கம்பெனியால் கொடுக்க முடியாது?
இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸை போட்டு 8 ரூபா 10 ரூபா டியூட்டி கம்மி, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மியாக கொடுக்கும்போது இந்த பணத்தை நீங்கள் வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் வச்சுருப்பாங்க, இவ்வளோ நான் குறைக்க போகிறேன்னு. அதை நீங்கள் டீசல் செஸ்லையும் பெட்ரோல் செஸ்லையும் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் டைரெக்டாக கிடைச்சிரும்ல. நான் எதுக்கு ஓல்டு டேக்ஸ் போய் நியூ டேக்ஸ் போய், அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு, டிவிஎஸ் 50 ஓட்டுறவன் பெனிஃபிட்டு, நான் வந்து பெரிய கார் ஓட்டுறவன், நான் வந்து எஸ்சிவி ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு. அதை விட்டுட்டு ஏழையும் மிடில் கிளாஸும் கஷ்டம். ஏன்னா நான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் மிடில் கிளாஸில் 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் கிளாஸாக இருக்கவே முடியாது. ஏன்னா அப்போ டாப் 10% ஆஃப் இந்தியா தான் மிடில் கிளாஸ். உங்கள் கம்பெனியில் டாப் 15% தான் மிடில் கிளாஸ்னா ஒருத்தர் 2 பேர் தான் உங்கள் கம்பெனியில் பணக்காரன், மற்றவன் பணக்காரனே கிடையாது உங்கள் கம்பெனியில். திரும்பி திரும்பி இந்த அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுதுன்னா, பணக்கார ஏழைங்கள்டேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை அடித்து பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஸ்கீமை நான் கால்குலேட் பண்ணி பின்னாடி போட்டேன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவனுக்கு பெரிய பெனிஃபிட்டு, 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவனுக்கும் பெனிஃபிட்டு. அது நான் ஒத்துக்கிறேன். பட் தட் இஸ் ஒன்லி 10% ஆஃப் தி பாப்புலேஷன். இஃப் யூ ஹேட் த மனி டு கிவ், தட் பணத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு டிசைட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் டைரக்டாக ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், டீசலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் பெட்ரோலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் குறைச்சிருந்தீங்கன்னா அவன் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து நான் கன்சியூம் பண்ண மாட்டேன், பேங்க்கில் கிடக்கும் என்டெக்ஸ். எனக்கு நல்ல பெனிஃபிட்டு. எனக்கு பர்சனலாக இந்த பட்ஜெட் இஸ் வெரி குட். என் டேக்ஸ் பில்லை குறைக்கும். அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்குவேன், எக்ஸ்ட்ரா பாண்டு வாங்குவேன், எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்குவேன். நான் போய் செலவு பண்ண மாட்டேன். அதே நீங்கள் டேக்ஸை குறைச்சிருந்தீங்கன்னா ஏஸ் வண்டி ஓட்டுறவன், இல்லை ஒரு ஓலா ஓட்டுறவன், ஒரு ஊபர் ஓட்டுறவனுக்கு குறைச்சிருந்தீங்கன்னா அவன் பக்கத்தில் கிடைக்கிற இட்லி கடையில் போய் சாப்பிட்ருப்பான், இல்லாட்டா ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்ருப்பான். ஒரு கண்ட்ரி கன்சம்ஷன் க்ரோ ஆகிருக்கும். இந்த இது கன்சம்ஷன் க்ரோ ஆகாது. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இவங்களோட க்ரோத் நம்பர் அசம்ஷன்ஸ்லே தப்பு. நாமினல் க்ரோத் 10%ங்கிறாங்க. நாமினல் க்ரோத் 10%, ஆர்பிஐ சொல்கிற இன்ஃப்ளேஷன் ஃபிகரே 5.5%. 10 - 5 4.5% க்ரோத்து. அதுதான் உங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர், கன்சம்ஷன் நம்பர் சொல்லுது, உங்கள் எக்ஸ்போர்ட் நம்பர் சொல்லுது. 2014 ஆல் இண்டியா எக்ஸ்போர்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து $15 பில்லியன். போன வருஷம் கார்மெண்ட் ரெக்கார்டு படி $14.5 பில்லியன் தான் ஆல் இண்டியாவிலேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்க, பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்பீங்க, ஃபோனோட விலையை குறைப்பீங்க, அதை இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் கிடைக்கும். எஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டாப் 10%க்கு நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறீங்க. ரயில்வேங்கிற வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் வரல. ஒரு நாளைக்கு 4 கோடி 20 கோடியோ 25 கோடியோ, எனக்கு ஃபிகர் எக்ஸாக்டாக தெரியல, 20-25 கோடி மக்கள் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? மெட்ரோங்கிற ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? இல்லை ஒரு ரேபிட் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஏதாவது ஒரு ஊரில் சபர்பன் ட்ரெயின் போடுறேன்னு பேசுனீங்களா? இதில் என்ன இருக்குது? இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே அங்கே டிங்கர் பண்ணி 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி வச்சே கேட்டு பாருங்க, எனக்கு நல்ல பர்சனலி எனக்கு இது சூப்பரான பட்ஜெட். ஐ டோன்ட் டினை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க, தங்கம் வாங்க கொடுத்துருக்கீங்க, பாண்டு வாங்க கொடுத்துருக்கீங்க. அம்மையாருக்கு நன்றி சொல்கிறேன், மோடிக்கு நன்றி சொல்கிறேன். பட் இது நாட்டோட பட்ஜெட் தலையெழுத்தை மாற்றோன்னா மாற்றாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே 300 பேரில் இது 15 பேருக்கு 30 பேருக்கு பட்ஜெட் ஆகுமே தவிர மீதி இருக்கிற 270 பேர் விரல் சுப்ப வேண்டிதான். அதுதான் இந்த பட்ஜெட்டோட தாற்பயம். சரி, இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு சுந்தர்ராமன், இந்த பட்ஜெட்டில் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் எம்எஸ்எம்இ சார்ந்து, சிறுதொழில் சார்ந்து இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு என்ன இருக்கு? கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான நகரங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா? நம்ம அனெக்ஸ்டரை பார்க்கணும். ஆன் தி பர்ஃபேஸ் ஆஃப் இட், நான் கடன் உங்களுக்கு நிறைய தரேன்னு சொல்றாங்க.
கடன் யார் கொடுக்க போறாங்க? பேங்க் கொடுக்க போகுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் கொடுக்காது, பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. அதை எதுக்கு இந்த பட்ஜெட்ல பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து கடன் கொடுக்கறேன், உங்களோட லிமிட்டை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளோ டாக்ஸ் பிரேக் தரேன். கவர்மெண்ட் ரெண்டுத்துல தான் பண்ண முடியும். எய்தர் நீங்க டாக்ஸ் பிரேக் கொடுக்க முடியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்வென்ஷன் கொடுக்க முடியும். அதாவது பேங்க் உங்களுக்கு 14% வட்டி போடும், அதில் 4% வட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து பிஎஃப் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஏதாவது பண்ணுறேன், எய்தர் டேக்ஸில் கொடுக்க முடியும், இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ண முடியும். அது ரெண்டுமே இல்லை இங்கே. இல்லை நான் லேண்டு கொடுக்குறேன், இல்லை நான் ஏதாவது மிஷினுக்கு நான் கிராண்டாக தரேன், நீங்கள் டைரக்டாக சப்சிடி தரேன், இது மாதிரி ஏதாவது சொல்லினாதான் எம்எஸ்எம்இக்கு. இந்த பட்ஜெட்டில் கிசானுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க? கிசானுக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஷேர் ஹோல்டரு, 50% தான் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர், 50% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கு. நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனி கொடுக்குற கடன் கொடுக்கறத நீங்கள் எப்படி உங்கள் கணக்கில் சேர்த்துப்பீங்க? நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து என்ன கொடுக்க போறீங்க? 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பட்ஜெட்டில் பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? டிமாண்ட் ஏறிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பருப்பு வைக்கிறதுனால நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அரிசிக்கு இவ்வளோ கிலோ எக்ஸ்ட்ரா நான் வாங்கிப்பேன், கோதுமைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிலோ வாங்குவேன், உளுந்துக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன், காட்டனுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் விலை கொடுத்து வாங்குவேன். தக்காளி ஒரு ஃபார்மர் இப்போ ரொம்ப பில்லு போயிட்டு இருக்கு. ஒரு குவிண்டல்ங்கிறது 100 கிலோ தக்காளி, 100 கிலோ தக்காளியை ஏதாவது சொன்னீங்களா? ஒரு ட்ரேடர் ஒரு பில்லு அம்ரித்சர்ல ஓப்பனா போறது, 100 கிலோ தக்காளியை மார்க்கெட்ல 20 ரூபாய்க்கு வித்திருக்கான். அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? லாஜிஸ்டிக்ஸ் சொல்றீங்க. லாஜிஸ்டிக்ஸ் கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லல. லாஜிஸ்டிக்ஸ் கடன் கொடுப்பீங்க. கடன் பேங்க் கொடுக்குங்க. பேங்க் ரீஃபைனான்ஸ் 1 lakh crore பண்றேன், நபார்டு பண்ணா கூட அது கடன். மார்க்கெட்ல பாண்டை போட்டு கடன் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க உங்க பட்ஜெட்ல என்ன கொடுக்குறீங்க? ரயில்வேக்கு ஒன்றும் கிடையாது, பஸ்ஸை பத்தி பேசவே இல்லை. இந்த வாட்டி ரோடை பத்தி நார்மலா இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், 2000 கோடிக்கு ரோடு போடுறவங்க. இவங்க ரோடை பத்தி ஒன்றும் பேசல, ரோடை பத்தி பேசல, இதை எவ்வளோ பவர் லைன் போட போறேன்னு பேசல. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் லாஸை குறைக்கலன்னா அவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் தான் இந்த பட்ஜெட்ல இருக்கே தவிர, பவருக்கு என்ன பண்ண போறேன், ரோடுக்கு என்ன பண்ண போறேன், ட்ரெயினுக்கு என்ன பண்ண போறேன், மெட்ரோ போட போறேன்னா ஒண்ணுமே இல்லையே இந்த பட்ஜெட்ல. எவ்வளோ பஸ் விட போறேன்? நார்மலா படிப்பாங்கல்ல, நான் வந்து இவ்வளோ பஸ் விடுவேன் அப்படின்னு, இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுப்பேன், ஒண்ணுமே இல்லையே இதுல. நீங்க என்ன பண்ணி பட்ஜெட்ல சொன்னாரு, என் வீடியோல நான் 1 லட்சம் வாங்குறவன் பூவர்னு. நான் திரும்பி தைரியமா சொல்றேன், நான் என் வீடியோல பாப்புலர் ஆனது 40,000 ரூபாய் சம்பளம் நீங்க இருக்குன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை மாத்தி சொன்னேன், 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 சில்ட்ரன் மெட்ராஸ்ல இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அது இன்னைக்கும் சொல்றேன். நான் எங்கேயும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னதே கிடையாது. 1 லட்சம் மீடியம் இன்கம் 15,000 ரூபாய், 50% இல்ல. அதுல நீங்க 6 மடங்கு போட்டு டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பணக்காரனை தான் ஃபேவர் பண்றீங்க. யூ ஆர் ஃபேவரிங் டாப் 5% ஆஃப் தி கண்ட்ரி. மீதி 95% என்ன பண்ணீங்க? அதை வெல்கம் பண்ணணும், வெல்கம் பண்ணலாம். பணக்காரனுக்கு டாக்ஸ் ஜெயிப் கொடுத்தீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சுந்தர்ராமன் சார், A2 வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, A2 ஓப்பனா பேப்பர்ல போட்டிருக்காரு, பெட்ரோல் 5 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல விற்பேன்னு. கவர்மெண்ட் ஏன் விற்க மாட்டேங்குது? கவர்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்றான். இந்த 1 லட்சம் கோடி கொடுத்தத புயந்தி சார் சொன்னாரு, 1 லட்சம் கோடி பெனிஃபிட்னு. அந்த 1 லட்சம் கோடியை பெட்ரோல் டீசல்ல குறைச்சிருக்கலாமே. பெட்ரோல் டீசல் குறைச்சா எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன் நீங்க 2% ஆஃப் இந்தியாவுக்கும் 5% ஆஃப் இந்தியா, அட் பெஸ்ட் கேஸ் 10% ஆஃப் இந்தியாவுக்கு பெனிஃபிட் பண்றீங்க? மீதி 90 என்ன பாவம் பண்ணோம் தான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சார், இது உங்களை இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன்.